அபயம் இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான என் அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளுமே இறை வார்த்தையை நான் முன்னதாகவே படித்து தியானித்து ஜெபித்து இறைவன் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சிறு சிறு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட இந்த பணியை செய்வதற்கு உங்களுடைய ஜெபம் எனக்கு துணையாக இருக்கிறது. அதற்காக உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறுகிறேன். எனவே பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த மே மாதத்தினுடைய 31வது நாள், இந்த மாதத்தினுடைய இறுதி நாள். எனக்குரிய இந்த மே மாதத்தை இறை பிரசன்னத்தோடு தொடங்கி தொழிலாளரான புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடி தொடங்கினோம். இந்த மே மாதம் வணக்க மாதம். அன்னை மரியாள் நம்மோடு இருக்கிறார்கள், நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். அவர்களை மகிமைப்படுத்த வேண்டும். அவர்களுடைய வாழ்விலே நாம் அவரை போன்று இருப்பதற்காகவே அந்த வாழ்க்கை வரலாறு நாம் படிக்க வேண்டும் என்று எல்லாம் இந்த மாதம் முழுவதுமே எல்லா பங்குகளிலுமே ஜெபமாலை ஜெபித்திருப்போம். அன்னையினுடைய திரு உருவத்தை வைத்து தேர் பவனியாக கொண்டு சென்றிருப்போம். வீடுகளிலே வைத்து அலங்காரம் வைத்து புதிய பூவுகளை எல்லாம் வைத்து அன்னை மரியாளுடைய நாமத்தை புகழ்ந்து பாடி கொண்டிருந்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தை நாம் திரும்பி பார்க்கிற பொழுது இத்தனை நல்ல காரியங்கள் செய்திருக்கிறோம். ஆன்மீகத்தில் வளருவதற்கு அன்னையினுடைய பக்தி முயற்சிகளை நாம் சிறப்பாக கடைபிடித்திருக்கிறோம் என்று சிறப்பாக இந்த நாளிலே அன்னைக்கு நன்றி கூறுவோம். இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுவோம். தாயாம் திரு அவை இந்த ஒரு பக்தி முயற்சி நமக்காக கொடுத்ததற்காக திரு அவைக்காக கூட நன்றி கூறுவோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே நாம் அனைவரும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். இயேசு நம் ஒவ்வொருவரையும் இந்த மாதம் முழுவதுமே தொடக்கத்திலிருந்து 31 நாட்களாக பல்வேறு பிரச்சனைகள், குழப்பங்கள், துன்பங்கள், துயரங்கள் அந்த பொழுதில் கூட இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்தி இருந்திருக்கிறார், நமக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு பெரிய நன்றி சொல்ல ஒவ்வொரு நாளுமே நன்றி உள்ள பிள்ளைகளாக வாழ்வோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு, வல்லவ நல்லவ போதுமானவ வார்த்தையில் உண்மை உள்ளவ, நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றி துதிக்கக்கூடிய மக்களாக வாழ சிறப்பாக இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுப்போம். எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து இறைவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இந்த மே மாதத்தின் 31வது நாளிலே நன்றியின் மக்களாக வாழ முயற்சிப்போம். பெரியவர்களே, சிறப்பாக இந்த மே மாதத்தினுடைய 31வது நாள் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரும். என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியமானவர்களே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த பெருவிழா. எனவே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே யோசேப்பு தொழிலாளருடைய திருவிழாவை தொடங்கி இந்த மாதத்தை இறுதியிலே முடிக்கிற பொழுது அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கிற இந்த விழாவோடு நிறைவு செய்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு என்ன செய்தி சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த நாள் முழுவதுமே இந்த வாசகங்கள் அனைத்துமே நமக்கு கொடுக்கிற உன்னதமான செய்தி, மனித வாழ்வில் உறவு என்பது முக்கியமானது. நாம் அனைவருமே சோசியல் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே சமுதாயத்தோடு ஒற்று வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, தனித்து வாழ முடியாது. நாம் எல்லாருமே ஒவ்வொருவர் மற்றவரை சார்ந்துதான் வாழ வேண்டும், மற்றவரோடு இணைந்து தான் வாழ வேண்டும். தனித்து நம்மால் வாழ முடியாது. நான் தனியா இருக்கிறோன்னு சொல்லுவோம், ஆனா தனியா இருக்க முடியாது. நாம் இருக்கிற அந்த தனிமையில் கூட நமக்கு கொடுக்கிற அந்த உணவு, நாம் உடுத்திருக்கிற உடை, நம்ம சூழ்ந்திருக்கிற அந்த சூழ்நிலை நம்மது அல்ல. நமக்காக யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கிறாங்க. எனவே நாம் மற்றவரை சார்ந்துதான் இருக்கிறோம் என்பது இதன் மூலமாக வெளிப்படுகிறது. கடவுளும் அதுதான் நாம் பிறரோடு சார்ந்து இருக்க வேண்டும் என்றுதான் தொடக்கத்திலே கடவுள் ஆதாமை படைத்து ஏவாளையும் உருவாக்குகிறார், ஒரு குடும்ப வாழ்வை கொடுக்கிறார். பிரியமானவர்களே,
குடும்பம், உறவு மிக மிக முக்கியம் என்ற ஒரு செய்தியை இந்த மாதத்தின் இறுதி நாளிலே சிறப்பாக அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த நிகழ்வின் மூலமாக நமக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். அந்த உறவை பற்றி இன்று தியானிப்போமே. நாம் மற்றவர்களோடு வைத்திருக்கிற உறவு எப்படி இருக்கிறது, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். நமக்கும் இயற்கைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்றும் யோசித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, உறவு ஒன்று உலகை தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றால் அன்பு தெய்வமே, உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா, உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. பிரியமானவர்களே, உறவு உலகில் நாம் தேடி தேடி அலைகின்ற ஒன்று. யாருடா எனக்கு ஒரு நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டாங்களா, எனக்கு அப்பாவா வேற யாராவது கிடைக்க மாட்டாங்களா? நம்ம குடும்பத்துல இருந்தா கூட எந்த உறவுல எனக்கு அப்பா நல்ல அன்பு செய்யற அப்பா கிடைக்க மாட்டாங்களா? ஒரு இடத்துல போயிட்டு நீங்க எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்றோம். ஒரு நல்ல அம்மா வீட்டுல எனக்கு கிடைக்கலனாக்கா வேற யாராவது பார்த்து பாசமா அவங்க இருக்கும் பொழுது நமக்காக எல்லாமே செய்யற போது நீங்க எனக்கு ஒரு அம்மா மாதிரி, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு துணையா இருக்கிறாங்க, எனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுக்குறாங்க, எனக்கு தேவையான கொடுக்குறாங்கன்னா நீங்க எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி, எனக்கு ஆறுதலா இருக்கிறாங்க நீங்க ஒரு அக்கா மாதிரின்னு சொல்லிட்டு அந்த உறவை தாண்டி வெளியே போயிட்டு அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறோம் இல்லையா? எனக்கு இந்த மாதிரி நீங்க இருக்கிறீங்க, இல்ல ஒருவேளை எனக்கு எங்க அப்பா இப்படிலாம் செஞ்சாரு, இப்ப எங்க கூட இல்ல, நீங்க எங்க அப்பா போலவே இருக்கிறீங்க, மீண்டுமா அந்த உறவை நம்ம புதுப்பிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப எல்லாருடைய வாழ்க்கையில அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, எனக்கு அண்ணன் சகோதரி தம்பி, இது மாதிரி ஏதாவது ஒரு உறவை வைத்து மற்றவர்களை கூட நாம் நம்முடைய உறவாக ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறோம். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருத்திற்குமே நாம் தனியா இருப்பது பிடிக்காது, நம்ம மற்றவர்களோடு சார்ந்துதான் இருக்கணும், உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரியமானவர்களே, இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலுமே உடனடியாக நம்ம காதல் செய்யும் பொழுதே அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தனியா போயிடலாங்க, இல்ல கணவன் சொல்லுவாங்க நம்ம வீட்டுல யாருமே இருக்க வேண்டாம் நம்ம தனியா போயிடுவோம். அப்ப உறவு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு சிலராக இருக்கிறாங்க. ஆனாலும் தனியா போனாலும் அங்க இருந்து அந்த உறவை கட்டி எழுப்புபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா மனிதன் தனிமையாக இருப்பது நன்று அல்ல அப்படின்னு சொல்லிட்டு துணையாளர் ஏற்படுத்துகிறார். அப்படி துணையாளர் வந்த பிறகு இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல் அப்படின்லாம் சொல்லி அவர்களை தனியாக குடும்பமாக அணைப்பதன் மூலமாக எனக்கு இன்னும் அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் அண்ணன் தம்பிக்கு வேண்டாம், இல்ல அது முறை அல்ல, அது இறைவன் கொடுக்கிற சிந்தனையும் அல்ல. நாம் தனியாக சென்று மனைவியை அதிகமாக அன்பு செய்ய, பிள்ளைகளை அதிகமாக அன்பு செய்ய ஒரு வாய்ப்பு, அதோடு நம்மை பெற்றவர்களை நம்மை சார்ந்து இருக்கிற உறவுகளையும் அதிகமாக அன்பு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இது இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தனித்து நம்ம யாருமே தேவையில்லை, எனக்கு எந்த உறவும் வேணாம், நான் தனியா நிற்பேன், என் சொந்த காலில் நிற்பேன், இதெல்லாம் மேபி ஒரு டயலாக்காக பேசிட்டு போயிடலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒரு துணை தேவை, உறவு தேவை, அந்த உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இந்த விழாவை நமக்கு ஒரு பெரிய அர்த்தமுள்ளதாக திரு அவையானது கொடுத்திருக்கிறது. பாஸ்கா காலத்தின் 42ஆம் நாளை தொடங்குகிறோம். பிரியமானவர்களே, 42 நாளை இன்றோடு நாம் முடித்து நாளைய தினம் நாம் விண்ணேற்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இயேசு மரித்து 40ஆம் நாள் விண்ணகம் சென்றார் என்று நாம் படிக்கிறோம். இதோ மேபி இந்த கேலண்டர் நாட்கள் சில ஆண்டுகளில் மாறக்கூட செய்யலாம். எனவே ஞாயிற்றுக்கிழமையில் தான் அந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த 43ஆவது நாளை விண்ணேற்பு விழாவை கொண்டாட இருக்கிறோம். இன்று 42ஆம் நாள் பாஸ்கா காலத்திலே இந்த நாளுக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமையிலே இந்த மாதத்தினுடைய வணக்க மாதம், அன்னையினுடைய மாதத்தின் மாதத்தை இன்றோடு நிறைவு செய்கிறோம். அப்படின்னு சொன்னா இனி மாத தேவை இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்க வேண்டாம். இன்று அந்த மாதா பக்தி திரு அவையானது வருடத்தில் 2 மாதங்கள் கொடுத்திருக்கிறது. ஒன்று அக்டோபர் மாதம், மே மாதம் என்று 2 மாதங்கள் முழுமையாகவே அன்னைக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறது. எனவே அந்த வகையிலே இந்த மே மாதம் முழுவதுமாக நாம் ஒவ்வொருவருமே தனிப்பட்ட விதத்தில் ஜெபமாலை ஜெபித்திருப்போம், அன்னையினுடைய நாமத்தை புகழ்ந்து பாடியிருப்போம், அன்னையினுடைய வரலாற்றை கேட்டிருப்போம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த திரு அவைக்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இந்த சனிக்கிழமையிலே
அன்னையினுடைய விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவோம். இந்த தாய் நம் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார். கடவுளுடைய தாய் அவர்கள், நம்முடைய தாயாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் என்ற உணர்வோடு தொடர்ந்து இந்த அன்னையை இறுக பற்றி பிடித்து கொண்டே வாழ்வோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழா. இந்த விழாவிலே தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான இறை செய்தி இன்றைய மன்னா லூக்காஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 39 56 முடிய பகுதிகள். பிரியமான ஒரு பெரிய பகுதி. இந்த பகுதியை படிக்கிற பொழுது அன்னை மரியாள் உறவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தியை நிரூபிப்பதற்காக எலிசபெத்தை சந்திப்பதற்காக பல மைல் தூரம் நடந்து நடைப்பயணமாக செல்லுகிறார். ஒரே நாளையில 3 நாட்களாக அவர்கள் நடந்து சென்று எலிசபெத் அம்மாளை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்கள் முதலிலே அந்த உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். கடவுள் அதிசயம் செய்யக்கூடியவர் என்ற அந்த அதிசயத்தை கண்கூடாக பார்க்க செல்கிறார்கள். பிரியமானவர்களே, இதோ இந்த பகுதியிலே அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்துகிறார்கள். எலிசபெத் அம்மாள் மரியாளை வாழ்த்துகிறார்கள். அன்னை மரியாள் ஒரு புகழ்ச்சி பாடலை பாடுகிறார்கள். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் கடவுள் என்னை உயர்த்தி விட்டார், என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது, ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். இப்படி பிரியமானவர்கள், அன்னை மரியாள் புகழ்ந்து பாடுகிற ஒரு நிகழ்வை இந்த நற்செய்தியில் நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகிற நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையில இந்த அன்னையை போன்று உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ முன் வருகிறோமா என்று சிந்திப்போம். சிறப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியிலே இருக்கிறோம். நன்றி உணர்வோடு எனது குடும்பத்தை நான் நாடி செல்ல வேண்டும், எனது உறவுகளை நான் நாடி செல்ல வேண்டும். லீவு கிடைச்சா அந்த லீவை அப்படியே சும்மா உட்காந்துருக்கிறது, அட்லீஸ்ட் வருஷத்துல ஒரு முறையாவது என்னுடைய தாயை நான் போய் பார்க்கணும், என்னுடைய தந்தையை போய் பார்க்கணும், என்னுடைய அண்ணனை பார்க்கணும், மற்ற உறவுகளை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம போகணும். பிரியமானவர்களே, முதல்ல அந்த ஸ்டெப் எடுக்கிறதா மிக மிக முக்கியம். அன்னை மரியாதை எடுக்கிறாங்க. அந்த ஒரு முன் சார்பு அப்படின்னு சொல்லுவாங்களே, வாலண்டியர் அப்படின்வாங்க. முன்னாடி அவங்க வராங்க இல்லையா, நான் போறேன் அப்படிங்கிறதா முதல்ல உறவை வளர்ப்பதற்கான முதல் படி. அப்ப நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய உறவை போய் பார்ப்பதற்கு. இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில அந்த உறவை சந்திப்பதற்கு பல தியாகங்கள் செய்யணும். மேபி நடந்து போகணும், நம்ம வேலையை இழக்கணும், லீவு போட்டு வரணும், லீவு போட்டாக்கா அந்த நாளுடைய சம்பளம் கிடைக்காது. இது எல்லாமே அந்த இழப்புகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் இழக்கணும். அந்த அன்னை மரியாள் அப்ப பஸ் வசதி, பேருந்து வசதிலாம் இல்லை. நடந்து 3 நாட்களாக நடக்கிறார்கள், நடப்பாயின்று போறாங்க. அது வெயில பார்க்கல, இருட்டு பார்க்கல, போயிட்டு சந்திக்கணும், உறவை ஐக்கியப்படுத்தணும் போறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஈடுபாட்டோடு நல்ல உணர்வோடு சில தியாகங்கள் செய்து அந்த உறவை நாம் அடைய வேண்டும். அங்கு சென்ற உடனே மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப நம்ம போன உடனே அவங்க பார்த்தோம், ஐயோ ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குது, என்ன தேடி வந்துட்டியா, எங்க வீட்டுக்கு வந்தியா, இவ்வளோ வசதி இல்லாத நேரத்துல நடந்து இவ்வளவு தூரம் என்னை பார்க்க வந்தியா, உடனே மகிழ்ச்சி கிடைக்குங்களே. அப்ப இருவருக்குமே நான் உங்களை பார்த்துட்டேன், இவ்வளவு தூரம் உங்களை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்றவர்களும் சொல்லுவாங்க, அங்க இருக்கிறவங்களும் என்ன பார்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படி அந்த இடத்துல மகிழ்ச்சி பெருசா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். அப்ப அந்த உறவுகிட்ட நம்ம போயிட்டா கூட, அந்த ஒரு நபரை பார்க்க போயிருப்போம், ஆனா கூட அங்க இருக்கிற மற்ற உறவு எல்லாமே நம்மளை பார்த்த உடனே, ஐயோ இவங்களா, எங்க சித்தப்பா வந்துட்டாங்க, பெரியப்பா வந்துட்டாரு, எங்க அம்மா வந்துட்டாங்க, எங்க பாட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அந்த குடும்பம் மற்றவர்கள் எல்லாமே மகிழ்ச்சியா இருப்பாங்க. அங்க அன்னை மரியாள் எலிசபெத்தை பார்த்த உடனே எலிசபெத் அம்மா மட்டும் மகிழ்ச்சியா இல்லை, அந்த எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் இருந்த குழந்தை கூட மகிழ்ச்சியால் பேர் வகையால் துள்ளியது என்று நாம் படிக்கிறோம் இல்லையா. அப்ப நம்முடைய அந்த உறவை கட்டி எழுப்ப போகிறப்போ அந்த ஒரு நபரை நம்ம பார்க்க போவோம். ஒருவேளை அவங்ககிட்ட ஏதோ ஒரு வேலை இருக்கும், அவர் போய் பார்த்துட்டு வந்தாலும் போறோம். அப்ப அந்த வீட்டுல மனைவிக்கு மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, மற்ற உறவுக்கு ஐயோ வந்துட்டீங்களா, நீங்க எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை வருஷம் ஆச்சு, எங்க கண்ணுக்குள்ளேயே இருந்தீங்க, நீங்க வந்ததை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதோடு அந்த தனிப்பட்ட மகிழ்ச்சி கிடைக்கிறது, குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கிறது. மீண்டுமாக பல நன்மைகளை, நல்ல வார்த்தைகளை உரையாடுவதிலே அவர்களுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறுகிறது.
ஒருத்தர் இவங்களை பற்றி பேசுவாங்க, அவங்கள பற்றி பேசுவாங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுவோம். அந்த உறவை புதுப்பிப்போம். ஐயோ இவ்வளோலாம் இருந்துச்சு அவங்க வாழ்க்கையில், இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவை நம்ம மீண்டுமாக புதுப்பிப்பதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நம்ம அதே போல கடைசியாக நம்ம உறவை சந்திக்க போகிற பொழுது நம்ம தனியாக போகலை. உதாரணமாக நம்ம எல்லாமே பழங்கள் வாங்கிட்டு போவோம், காய்கறி கொண்டு போவோம், அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு போவோம். அதை விட நம்ம அந்த உறவை சந்திக்க செல்லுகிற பொழுது தூய ஆவியானவரையே அங்கே கொண்டு செல்லுகிறோம். அந்த ஆவியை அவர்கள் மீது நம்ம பொழிகிறோம். அந்த ஆவியானவர் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருந்து செயல்படுகிறார். அதைத்தான் இந்த அன்னை மரியாளுடைய சந்திப்பிலே தூய ஆவியால் நிரம்பி அவர்கள் ஆண்டவரை போற்றி பாடுவதாக சிறப்பாக இந்த நற்செய்தியை நாம் படிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே நாம் செல்லுகிற பொழுது, உறவை மீண்டுமாக புதுப்பிக்கிற பொழுது தூய ஆவியானவரை கொண்டு செல்லுகிறோம். அங்கே நமது மத்தியிலே தூய ஆவியானவர் செயல்படுகிறார் என்ற உணர்வை உள்வாங்கியவர்களாக இந்த நாளிலே என்னுடைய உறவுக்கு நான் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறேன், எனது உறவை கட்டி எழுப்ப நான் என்ன முயற்சிகள் எடுக்கிறேன் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். சிறப்பாக பிரியமானவர்களே, உறவோடு இணைந்து வாழ்வது, உறவை நம்ம வேற எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம். இருக்கிற உறவை கட்டி காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வோம். உறவுகள் தான் நம்மை உருவாக்கும், உறவுகள் தான் நம்ம தூய ஆவியால் ஆட்கொள்ளும், உறவுகள் தான் நமக்கு நிரந்தர மகிழ்ச்சி கொடுக்கும் என்று சொல்லி, உறவுகள் மத்தியிலே சிறு சிறு பிரச்சனைகள், சண்டைகள், ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகளும் இருக்கலாம். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சண்டை போட்டாலும் மீண்டுமாக சேர்ந்து விட வேண்டும், சேர்ந்து விட்டு ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த விழாவும் அதைத்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதத்தின் இறுதியிலே நாம் இருக்கிறோம். அன்னை மரியாளுக்கு நன்றி கூறுவோம். அன்னை மரியாள் இந்த மாதத்தின் இறுதியிலே நமக்கு கொடுக்கிற செய்தி, உங்களுடைய உறவை தேடி சென்று அந்த உறவை புதுப்பித்துக் கொண்டு உறவோடு இணைந்து வாழுங்கள் என்ற ஒரு செய்தியை அன்னை மரியாள் இந்த விழாவிலே நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட அன்னைக்கு நன்றி கூறி இந்த நாளை சிறப்பாக, இந்த மாதத்தினுடைய இறுதி நாளை நன்றியின் நாளாகவே, நன்றியின் விழாவாகவே கொண்டாட முயற்சிப்போம். என்னோடு கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த மே மாதத்தின் 31வது இறுதி நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த மாதம் தொடங்கியிலிருந்து இன்று வரை எங்களை வழி நடத்தினீர், நல்ல மகிழ்ச்சியை கொடுத்தீர். ஒவ்வொரு நாளும் உமது வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். உமது வார்த்தையை தியானித்து சிந்தித்து அதன்படி வாழ எங்களுக்கு ஆற்றலை கொடுத்தீர். நன்றி கூறுகிறோம். அன்பு இயேசுவே, இதோ சிறப்பாக இந்த மாதத்தின் இறுதி நாளுக்காக நன்றி கூறுகிறோம். கோடான கோடி நன்றி கூறுகிறோம். நன்றி புகழ் பாக்களை பாடுகிறோம். தொடர்ந்து இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய பிரசனம் தேவை. இந்த அன்னை மரியாள் எங்களுக்கு தேவை. இந்த அன்னை மரியாளுடைய புகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த 31 நாட்களாக புகழ்ந்து பாடினோம், புகழ்ந்து ஆராதித்தோம், ஜெபமாலை ஜெபித்தோம். இப்படி ஜெபித்த அனைத்து பிள்ளைகளுக்காக அன்னை மரியே, ஆரோக்கிய தாயே, இயேசுவினிடத்திலே பரிந்து பேசி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியை கொடுப்பீராக. இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் வலிமையும் கொடுத்திரலும். தொடர்ந்து நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து ஒரு வாழ்வினுடைய வெளிச்சத்தை, வாழ்வினுடைய யதார்த்தத்தை, வாழ்வினுடைய மகிழ்ச்சி கொடுத்து இவர்கள் வழிநடத்துவீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக இருக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.